ஹலோ மக்களே, ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? சனி பெயர்ச்சி அன்னைக்கு கோயிலுக்கு போன வீடியோ தான் இது. நாங்கள் பிளான் பண்ணி போகலை, நாங்கள் ஒரு விஷயமா வெளியில் போனோம். ஸோ ரிட்டன் வரும்போது பார்த்தா கோயிலில் கூட்டமாக இருந்துச்சு. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், என்னங்க என்ன விசேஷம் அப்படி கூட்டமாக இருக்குது கோயில்னு சொல்லி கேட்டப்போ அவர் தான் சொன்னார், இன்றைக்கி சனி பெயர்ச்சிடி அதான் கூட்டமாக இருக்குது அப்படின்னு. நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியோட விட்டாச்சு. அதாவது எப்படி சொல்கிறதுனா, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா இந்த சனிக்கிழமையான விரதம் இருக்கிறது, அந்த விரதம் இந்த விரதம், அது அந்த கொஞ்சம் அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுலாம் கல்யாணத்துக்கு முன்னாடியோட விட்டாச்சு. ஆஃப்டர் மேரேஜ் நான் கொஞ்சம் கூட்டு குடும்பமாக, அதாவது மாமனார் மாமியார் அவங்களோட இருந்திருந்தால் நானுமே ஃபாலோ பண்ணியிருப்பேன். பட் நான் என் ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு தனியாக வந்துட்டேன். நான் சென்னை வந்துட்டேன். ஸோ நான் தனியாக இருக்கிறதுனால எப்படி ஆயிடுச்சுன்னா, என் லைஃபு என்னோடய ரூல்ஸு, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கிறேன். என்ன கடவுள்னால் அப்படியே வேலை கொளுத்தி பூஜை பண்ணி எல்லாம் செஞ்சு அந்த மாதிரி பண்ணால் தான் கடவுள் அதை ஏற்றுப்பாரா? என்ன மனசில் நினச்சாலே நம்ம உண்மையாக பிரார்த்தனை பண்ணாலே போதும் தானே, அப்படிலாம் பண்ணால் கடவுளை ஏற்றுக்க மாட்டாரா அப்படின்னு நானே சொல்லிக்கிட்டு, இதனால என் ஹஸ்பண்டுக்கு எனக்கும் ஒரு வாக்குவாதம் வரும். ஆனால் என் ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது. அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி அதெல்லாம் ஃபாலோ பண்ணாரோ அதே மாதிரி தான் இப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. அந்த அமாவாசைக்கு விரதம் இருக்கிறது, நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருந்து சாப்பிட்றது, அந்த மாதிரி விஷயம்லாம் அது மட்டும்னு இல்லை, இன்னும் நிறையா இருக்கும்ல. அதெல்லாம் அவர் இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கார். எனக்கு அதை பற்றின ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, இது இப்போதைக்கு எனக்கு வரலை. மேபி வரலாம், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும்னு எனக்கே தோணுது. ஸோ அப்போ நான் என்னென்னா, நான் டெய்லி கேலண்டர் பார்ப்பேன். அந்த தேதி கிழிக்கிறப்ப இன்றைக்கி என்ன போட்டிருக்காங்க, இன்றைக்கி ஏதாவது விசேஷமாக என்ன ஏதுன்னு பார்ப்பேன். அந்த மாதிரி இப்போ சனி பெயர்ச்சி இல்லைன்னா சனி பிரதோஷம் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா, இன்றைக்கி சனி பெயர்ச்சியா, சரி ஓகே அப்படின்னு இருந்துருவேன். நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன். அதுக்காக ஆனால் அந்த எப்படி சொல்கிறது, விரதம் இருந்து சாமி கும்பிட்றது, அதுக்கான படையல்கள்லாம் செஞ்சு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். ஆனால் டோட்டல் ஆப்போசிட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எங்கள் ஊரில் ஒரு ஆத்தூரம் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயிலே கதின்னு கிடந்த ஆள் தான் நான். ஆஃப்டர் மேரேஜ் இப்படி மாறி இருக்கேன். அதாவதுனா எப்படின்னா, இந்த பிரதோஷத்துக்கு ஃபாஸ்டிங்லாம் விரதம்லாம் இருப்பாங்கள்ல, அதாவது ஒன்றுமே சாப்பிடாம நான் எப்படின்னா ஒரு பால் பழம் கூட சாப்பிட மாட்டேன். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், அப்போல்லாம் அப்படி இருந்தேன். பட்டு என்னன்னு தெரில, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்திருக்கு. ஸோ அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம உடலை வருத்திக்கிட்டு விரதம்லாம் இருந்து கும்பிட்டாதான் கடவுள் ஏற்றுப்பாரு அப்படின்லாம் அவசியம் இல்லைன்ற ஒரு மைண்ட் தாட் வந்திருக்கு. அது சரியா தப்பான்லாம் எனக்கு தெரியலை. ஸோ சாமி கும்பிடுவேன், பட்டு ரொம்ப அந்த மாதிரின்னு இல்லை. என் மனசுக்கு திருப்தியாக ஆத்மாத்மாமாக வேண்டிப்பேன். ஸோ அவ்வளோதான். டாட்டா பாய்.